ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு அப்ளை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் நாம்ளே எப்படி அப்ளை பண்ணுறது காமிக்க போகிறோம். இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது மூணு எக்ஸாம் குரூப் 4 நாம் பார்த்தோம். குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா? ஸோ 10th முடிச்சு அப்ளை பண்ணலாம். பட் குரூப் 2ங்கிறது மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் நீங்கள். ஸோ டிகிரி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் படிக்கணும்னா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் மோஸ்ட்லி மொபைலில் பண்ணுறத நீங்கள் லேப்டாப்பில் சிஸ்டமில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணு. ஓகேங்களா? ஸோ அதில் tnpsc.gov.in ஸோ டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு அதுதான் வரும். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட போர்ட்டல். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இன்னொரு டேப்பில் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் 4வது ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதிலே ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக குரூப் 2 அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இங்கேயே இருக்குது உங்களுக்கு. தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். அதில் கடைசியில் ஆக்டிவிட்டி கீழே பார்த்து அப்ளை நவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ண. ஓகேங்களா? உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணோன்னா அதை டைப் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணோன்னு என்ட்ரி பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இதில் யாரையாவது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் இல்லாமல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர் கிரியேட் பண்ணணும். ஓடிஆர் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓடிஆர் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஐடி இருந்துச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது அப்ளை கீழே மட்டுமே கடைசியாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை டெலிட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 11 ஸ்டெப் இருக்குது. 11 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் போட்டு கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 அண்டு 2A சர்வீசஸ்ன்னு போட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதில் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா தொடர்கையாக எனக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் படிக்கணும்னா படிச்சுக்கலாம். இல்லை விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி எடுக்கணும்னா அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கணும். சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்தா அடுத்து தேர்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், ஃபோட்டோவும் நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஸோ ஃபோட்டோ இன்றைக்கி எடுத்த டேட்டோட நம்பர் உங்களுக்கு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் தான் நோட்டிஃபிகேஷன்னா. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நேம் இருக்கும். நேமு கீழே ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தீங்க, அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் எடுத்துருக்கோம் நீங்கள் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிக்கோணும். அவங்களே கொடுத்துருப்பாங்க எப்படி கிராப் பண்ணணும், எதில் எடுக்கணும், நீங்கள் எதில் கிராப் பண்ணணும், பெயிண்டில் எப்படி போகணும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அது தெரில அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டைப் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்து என்டர் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே வரும். இதான் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஷனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸு,
ஆட்டோ ஆட் இன்ஃபோ அண்டு ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸு கிராப்பு ஆட் இன்ஃபோ அண்டு ஆட்டோ கம்ப்ரஸ் பென் சைஸ். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, ஆட் இன்ஃபர்மேஷன் ஆட்டோ கம்ப்ரஸ் ரீசைஸ். இதை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ உங்கள் நேம் ஓகேங்களா. ஸோ நேம் உங்களுக்கு இருக்கும். நேம் எப்படி இருக்கும்னு அது வந்து டவுட் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. அதாவது என்னென்னா இனிஷியல் போட்டு நேம் போடலாமா, இல்லாட்டி நேம் போட்டு இனிஷியல் போட கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி இனிஷியல் போட்டு நேம் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி எல்லாமே கேப்ஸில் கொடுத்துவாங்க மோஸ்ட்லி ஓகேங்களா. அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. கொடுத்துட்டு மோஸ்ட்லி இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு இதுக்கு நீங்கள் புது ஃபோட்டோ எடுக்கணும் அவசியமே கிடையாது. உங்கள்கிட்டயே பழைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேட் ஆஃப் ஃபோட்டோ டேக்கன் அதே ஆட்டோமேட்டிக் அந்த அன்னைக்கு ஒரு டேட்டு காமிக்கும் ஓகேங்களா. அதை கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் ஃபோட்டோக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎன்பிசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவை அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டோம்னா இது டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டவுன்லோட் ஆனதை நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஃபோல்டரில் போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அதையே ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் வச்சுட்டு ஃபோல்டரில் போட்டுக்கலாம். ஃபோட்டோகிராஃப்னு சேவ் ஆயிரும். அதே டிஃபால்ட்டாக ஃபோட்டோகிராஃப்னு சேவ் ஆயிரும். சைன் அதே மாதிரி மாற்றணும் அப்படின்னா சேம் நீங்கள் பேக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரெஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைன் காமிக்கும் ஓகேங்களா. அதில் சைன் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு சைன் எங்கே இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சைன் எடுத்துக்கோங்க. டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதுவே உங்களுக்கு சிக்னேச்சர்னு உங்களுக்கு சேவ் ஆயிரும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபோட்டோகிராஃப்னு நேம் சேவ் பண்ணி வச்சுக்கும், சிக்னேச்சர் நேம் சேவ் பண்ணி வச்சுக்கும் சைனை. இது போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு சூஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கொடுங்க. சூஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கொடுத்து டிஃபால்ட்டாக அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டுடியோ, அதாவது இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மாற்றினீங்க அப்படி இன்றைக்கி டேட் நீங்கள் போடணும். ஸோ 24 டேட்டா இன்றைக்கி போட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ உங்களுக்கு சேவ் ஆயிடும். சேம் அதே மூலம் சிக்னேச்சர் எடுத்து நீங்கள் சிக்னேச்சர் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆகி முடிச்சுட்டு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓடிஆர் இருக்கிற எல்லாமே வரும். ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்கன்னா இன்னும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்கள் ஓடிஆர் இருக்கிற மாதிரி நேமை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓடிஆர் என்ன நேம் கொடுத்தீங்க அப்படிங்களோ அதே நேமை நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா. அதே நேம் டைப் பண்ண டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். எந்த டேட்டில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறத ஓடிஆர் இருக்கிற மாதிரி சேம் நீங்கள் கொடுத்தே ஆகும். நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது ஜெண்டர் உங்கள் ஜெண்டர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேஸ்ட் என்ன அந்த கேஸ்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு உங்கள் மின்னஞ்சல் முகவரி ஓகேங்களா. மொபைல் நம்பர் சப்போஸ் தெரியலனா மேலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். மின்னஞ்சல் முகவரி அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. கீழே பார்த்தீங்களா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும், ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். செக் பாக்ஸை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் ஒன்று ப்ரொசீட் கொடுக்கலாம். சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எடிட் இன் ஓடிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓடி எடிட் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ சேவ் ஒன்று ப்ரொசீட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க குரூப்ஸுக்கு உங்கள் அட்ரஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக ஓடிஆருக்கு எல்லாமே டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த செக் பாக்ஸை ஒரு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா ஓகே இது கேட்டிருக்க ஆமானா ஆமான்னு கொடுங்க. ஆமான்னு கொடுத்தீங்கன்னா அவன் என்னென்னு கேட்பா, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து குறைபாடு உங்களுக்கு இருக்குது, குறைந்த பார்வையா என்ன மாதிரி கேட்பா. ஸோ அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. சப்போஸ் எது இல்லை நீங்கள் மாடல் இல்லை அப்படின்னா இந்த சிம்பிள் நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் கலந்து வந்து விலக்கு கோருவதற்கு உரிய படிவத்தை பெற இங்கே கொடுக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் கம்பல்சரி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு இங்கே விலக்கு உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா. அடுத்து நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரா ஆமானா ஆமான்னு கொடுங்க. ஆமான்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் என்ன கேட்பாங்க, என்ன மாதிரி இல்லை போஸ்ட்டில் நீங்கள் ஆர்மியா நேவியில் ஏர்ஃபோர்ஸா, ரேங்க் என்ன ரேங்க்கு, என்ன விடுவிக்கப்பட்ட வகை, ஜாயினிங் டேட்டு, பிபிஓ என்ன, மெய்த்தன்மை வழங்கிய அதிகாரி எல்லாமே கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள், அடுத்த ஆப்ஷன் நீங்கள் அரசு பணியாளர், நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ்ஸில் கொடுத்தீங்கன்னா என்ன பணி ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா
இல்லை வந்து லோக்கல் பாடியா, பப்ளிக் செக்டாரா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நோ கொடுத்துட்டு பயனில்லை இப்போதைக்கு நீங்கள் என்ன இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை அதரா, அன்எம்ப்ளாய்டா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டானு கொடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி அன்எம்ப்ளாய்டே கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அது பெஸ்ட் உங்களுக்கு. அடுத்து வேர் யூ ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இது மோஸ்ட்லி நோ கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து தேர்வாணையமானது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகாமைகள் தேர்வுகள் மற்றும் நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு விலக்கி வைத்தோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து என்னால் அப்படின்னு எதனால் அப்படின்னு கேட்பாங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிள் நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு இது நாள் வரையில் உங்கள் மீது வந்து ஏதோ போலீஸ் கேஸ் வந்து பதியப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றிருக்கிறீர்களா, கவர்மெண்ட் அதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது, ஓகேங்களா, அந்த அஃபிஷியலாக வந்து உங்கள் குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த உடல் நீங்கள் கம்பல்சரி பெற்றிருக்கலன்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கு. அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யவும், மோஸ்ட்லி வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் ஐஃப் ஆர் பெட்டரே கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இதுவே போதும் உங்களுக்கு. ரொம்ப எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறப்பகுப்பாய்வு திறன் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா, பிளைண்ட்லெஸ்னால் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் பிளைண்ட்லெஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி உங்களுக்கு 2 ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. இல்லை நான் சிங்கிளாக இருக்கேன், நான் கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நோ கொடுத்துட்டு இங்கே செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒட்டி 2 டைம் செக் பண்ணிக்கோங்க மேலே போயிட்டு, ஓகேங்களா. செக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, கரெக்டாக வந்துக்கோங்க. எல்லாமே சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அகாடமி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள் 10th 12th யூஜி பிஜி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th டீட்டெயில்ஸ் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி கொடுத்துருக்காங்க. அது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து கீழே உங்களுக்கு இருக்கும், கீழே விட உங்கள் மேலே உங்கள் டாப்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த இயரில் வந்து வெளியிடட்டாங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த இயரை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது எந்த மந்த்துன்னு உங்களுக்கு காமிக்கும், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒரு நிமிஷம். கொடுத்தோம் தேர்வு குழுமம், ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, மெட்ரிக்னா மெட்ரிக், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சான்றிதழ் எண், உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் டாப்பில் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா, ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12th டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 12th அதே மாதிரி தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, ஓகேங்களா. அதே 12th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு இருக்கும் எந்த டேட்டில் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த டேட் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி கரெக்டாக டேட்டு மந்த்து எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி படிப்பின் பெயர், நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி படிச்சிங்கன்னா ஹையர் செகண்டரி போட்டுக்கோங்க. ஐடிஐனா ஐடிஐ, டீச்சர் ட்ரைனிங் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஹையர் செகண்டரி முடிச்சா ஹையர் செகண்டரி, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, மெட்ரிக்னா மெட்ரிக்னு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர், அதே மாதிரி டாப்பில் உங்களுக்கு இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பரு. உங்கள் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தெளிவாக மெதுவாக பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. தமிழை ஒரு பாடமாக தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா, ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டிப்ளமா முடிச்சிங்கன்னா டிப்ளமோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. ப்ரிஸ்கிரைபிவ் டிப்ளமா முடிச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. லா முடிச்சிருந்தீங்கன்னா லாவோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து யூஜி, ஓகேங்களா. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ஒரு டிகிரி கம்பல்சரி முடிக்கணும், ஓகேங்களா. ஸோ யூஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்க, அதாவது அண்டர் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த எந்த டேட்டில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. காலேஜை பொறுத்தவரை ப்ரொவிஷனல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷனல் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க நீங்கள், ஓகேங்களா. ஸோ எந்த டேட்டு எது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். படிப்பின் பெயர், நீங்கள் என்ன முடிச்சிங்க, என்ன யூஜி டிகிரி படிச்சிங்க, பிபிஏனா பிபிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சினா பிஎஸ்சி. ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. டைம் சர்ச் பண்ணுங்கள். சப்போஸ் தெரில அப்படின்னா மெதுவாக பாருங்கள், ஓகேங்களா. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னால் பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரி பிபிஏ, பிஇ, பிடெக்கு, பிசிஏ, ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிபிஎஸ்சி, எம்பிபிஎஸ்ஸு, ஓகேங்களா. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது, ஓகேங்களா. பிஎஸ்சினா பிஎஸ்சி, பிபிஏனா பிபிஏ, ஓகேங்களா. பிஏனா பிஏ. ஸோ நான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னால சயின்ஸ் கொடுத்துட்டேன்.
பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் என்ன டிகிரி எடுத்து படிச்சீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, கெமிஸ்ட்ரியா, இல்லை பாட்னியா, பயோடெக்னாலஜியா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா, எலக்ட்ரானிக்ஸா, ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே கேட்கும். ஸோ உங்களோட டிகிரி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிவிக்கையின் உள்ளபடி கல்வி தகுதியான அதுக்கு இணையான கல்வி தகுதியானது மோஸ்ட்லி ப்ரிஸ்கிரைபட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேர்வுக்குளம் பல்கலைக்கழகம் வந்து என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட சான்றிதழ் எண் ஓகேங்களா அது கொடுத்துக்கோங்க. சான்றிதழ் எண் அதாவது ஃபோன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க 612 கொடுத்துக்கோங்க. பெற்ற வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கோங்க. யூஜி செகண்ட் டிகிரி வேணால் பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தப்பு கிடையாது. ஸோ நான் பிஜி முடிச்சிருக்கேன். ஸோ நான் பிஜி டிகிரி வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து. ஓகே கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்சுட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இது என்ன மாதிரி படிப்பெல்லாம் கேட்கும். இல்லை நோனா சிம்பிளாக நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஆம்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கேட்டுருக்காங்க. அதாவது டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் டைப்பிங் முடிச்சு அப்படின்னா ஆங்கில தட்டச்சு போத் ஹையர்னா ஹையர் முடிச்சுக்கோங்க. எஸ்னா எஸ், நிலை வந்து ஜூனியர்னா ஜூனியர், சீனியர்னா சீனியர் எடுத்துக்கோங்க. சீனியர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சான்றிதழ் எண்ணு கேட்கும் உங்களுக்கு. அந்த சான்றிதழ் என்ன நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ டாப்பில் உங்களுக்கு இருக்கும் மேலே. அதே மாதிரி சான்றிதழ் வழங்கிய தேதி அதுவும் கொடுத்துருப்பாங்க இவங்க. அதையும் நீங்கள் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ் முடிச்சிட்டிங்கன்னா தமிழும் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஷார்ட் ஹேண்ட் முடிங்களா. அதே மாதிரி சிஓஏ அதாவது அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் நடத்தப்பெறும் கணினி அலுவலக தானியங்க மயமாக்கல் சான்றிதழ் படிப்பு சிஓஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை சிஓஏ ஈக்குவலண்டான டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, எஸ்ன்னு கொடுக்கலாம். படிப்பின் பெயர் சிஓஏ முடித்தா சிஓஏ கொடுங்க. இல்லை சிஓஏ முடிக்கல அப்படின்னா நீங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ, அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதில் வந்து படிப்பின் பெயரை குறிப்பிடவும் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் முடிச்சிங்களோ அந்த டிகிரியோட நேம் ஆட் பண்ணுங்கள். அதோட முதன்மை பாடம் என்ன சப்ஜெக்ட், கோர் சப்ஜெக்ட் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சான்றிதழ் என்ன கேட்குறாங்க. அந்த சான்றிதழ் என்ன நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ சேம் அதே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனில் உங்களுக்கு இருக்கும், கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் மேலே. அது நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சான்றிதழ் வழங்கிய தேதி அதுவும் கொடுப்பாங்க அவங்க. ஸோ எப்போ கொடுத்தாங்க வழங்கிய தேதி அது நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி நேமு கொடுங்க. ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியானா பாரதியார், அந்த மாதிரி உங்கள் யூனிவர்சிட்டி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குடிச்சிட்டு அதே மாதிரி பாருங்கள் ஸ்பெஷல் க்ரைட்டீரியா. ஸோ ஒரு சில போஸ்டிங்கெல்லாம் வந்து இந்த ஹிந்து ரிலீஜன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹிந்துக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. ஒரு சில போஸ்டிங்கில் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீ ஹிந்துவாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா, ஆமாம் எஸ்னா எஸ் கொடுங்க. அதே மாதிரி டு யூ வாண்ட் டு பி கன்சிடர்டு ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எஸ்னா எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுக்க ப்ளீஸ் டிக். இந்த இதெல்லாம் வந்து எது கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னுரிமையாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிக் ஆட் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ் டிக் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். டிக் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ மெதுவாக நீங்கள் படித்து பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேங்களா, செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்து ஓகேன்னு கொடுங்க. இது வாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் பிஎஸ்டிஎம். நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்னா நீங்கள் 10th 1 to 12 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் முடிச்சிருக்கோணும், காலேஜ் தமிழ் மீடியம் முடிச்சிருக்கோணும். ஓகேங்களா, குரூப் 4 தான் வந்து 10th வரைக்கும், குரூப் 2க்கு வந்து காலேஜ் வரைக்கும். ஓகேங்களா, நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆமுன்னு கொடுத்துட்டு எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜி, பிஜி எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் யூஜி வரைக்கும் தான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 1 to 10 இந்த மாதிரி போட்டு மோட் ரெகுலர் ஃப்ரம் வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இஷ்யூங் அத்தாரிட்டி இது கரெக்டாக நீங்கள் பிஎஸ்டிஎம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் பிஎஸ்டிஎம் எதுவும் முடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா, இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. இது முடிச்சுட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணோம். நீங்கள் 2 டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பா. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பக்கமாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேர்வு மையம் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்னொன்று அதுக்கு பக்கமாக இருக்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, தேர்வு மையம் வந்து எதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி
காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் போத் குரூப் 2, அதாவது தமிழ் பேப்பர் இதற்கு காமன் சென்டர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் பக்கமாக அது கொடுத்துக்கோங்க எது அப்படின்னு. தேர்வு மையம் 2 அது நீங்கள் பக்கமாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் வந்து மொத்தமாக 3 டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கமாக இருக்குது, செகண்டு அது தள்ளிக்கு அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் வந்து இது என்ன அப்படின்னா ஒரு நேம் ஆஃப் அப்ஜெக்டிவ் டை. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பொதுத்தமிழ் எழுதுறீங்களா எக்ஸாமு, இல்லாட்டி ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்லி தமிழ் மீடியம்னா நீங்கள் பொதுத்தமிழே கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி கட்டாய தமிழ், ஓகேங்களா, இதெல்லாம் கேட்குறாங்க. இது மோஸ்ட்லி பொதுத்தமிழே கொடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம்னா மோஸ்ட்லி பொதுத்தமிழ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பேமெண்ட் கேட்டகரி மொத்தம் 100 ரூபா தான். அதாவது இப்போ ஓடிஆர் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைம் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து எப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். பிசி எம்பிசிக்கு வந்து 3 டைம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஃப்ரீயாக. 3 டைமுக்கு மேலே நீங்கள் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் கட்டணும். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு ஒரு டிக் பாக்ஸ் செக் பாக்ஸ் பார்த்தீங்களா, செக் பாக்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாகவே வரும். ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே நீட்டாக இருக்கா, எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக கீழே வந்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் 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 போட்டு வச்சுக்கோங்க. டைம் இருந்தால் படிச்சு பாருங்கள், இல்லாட்டி மோஸ்ட்லி டிக் 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 போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. ஸோ மொத்தம் 14 15 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மெதுவாக டிக்கெட் பண்ணிவிட்டு கடைசியாக ஐ கன்ஃபார்ம் தி அபவ் கொடுக்கும். அதையும் கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் இதையும் கொடுத்துக்கோங்க. மறுக்க நோ டைம் கேட்கும், அப்பவும் கொடுங்க. கொடுத்து ஐ அக்ரி டு சப்மிட் ஃபைனல்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சரி கொடுங்க. ஸோ கடைசியாக கீழே வந்தீங்கன்னா நோ டைம் செக் பாக்ஸ் கேட்கும், இதையும் கிளிக் பண்ணி கொடுத்துங்க. கடைசியாக ஐ கன்ஃபார்ம் தி அபவ் கேட்கும், இதை கிளிக் பண்ணினா நோ டைம் வந்து ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கடைசியாக கொடுத்துட்டீங்கன்னா மாற்ற முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். செக் பாக்ஸ் என்ட்ரி. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பேமெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ பேமெண்ட் வந்து 100 ரூபாய் கட்டணும். இதில் செலக்ட் பேமெண்ட் கேட்வேல வந்து பேமெண்ட் கேட்வே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் டைப் ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு கேட்கும். டெபிட் கார்டு கொடுத்துட்டீங்க ப்ரொசீட் டு பே. கிரெடிட் கார்டும் கூட டெபிட் கார்டும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுக்கணும். கொடுத்துட்டு பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கும். இதை என்ட்ரி ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டோன்னே உங்களுக்கு டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டு வந்து டெபிட் கார்டு வச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கார்டு, ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து யூபிஐ பேமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யூபிஐ பேமெண்ட் எல்லாம் நீங்கள் டெபிட் கார்டு வச்சு தான் நீங்கள் பே பண்ணுவோம். அது 15 மினிட்ஸ்க்கு டைம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, பேமெண்ட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகேங்களா, உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, உங்கள் அப்படியே சப்மிட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் குரூப் 2 அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்காவது அப்ளை பண்ணுறது தெரில அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் அப்ளை பண்ணி தரேன் உங்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.